you can see on your screen from on board the cosmic bloom and the micro art. And we have sun rising behind it. It is the dawn of a new space era. ये एक नए अंतरिक्ष युग का प्रारंभ है. सूर्य के किरण ने ये प्रकाशित कर दिया है. Skyroot has actually completely redefined orbital flights, I guess, forever. Yes, अवश्य. ये कथन बिल्कुल सही है. So right now we are awaiting the Cosmoser satellite. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது அது எந்த இடத்தில் போய் கொண்டிருக்கிறது? பயண விவரங்களை விவரிங்க. ஹைதராபாத் நகரத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய முதல் இந்தியாவினுடைய தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரம்-1 அதனுடைய பயணத்தை திட்டமிட்டபடி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து 12:05 அதனை பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில புவியினுடைய தாழ்வுவட்ட பாதையாக இருக்கக்கூடிய 450 கிலோமீட்டர் தொலைவில் சுமந்திரக்கூடிய சிறிய வகை செயற்கைக்கோள் மற்றும் பேலோடுகளை அது அங்கே நிலைநிறுத்த இருக்கிறது. வெற்றிகரமாக பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில அதனுடைய பயணம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷன் ஆகமன் என்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் இந்தியாவினுடைய முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் என்கின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. இது லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய LEO என்று சொல்வார்கள். இது பல செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லக்கூடிய திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுதலின் மூலம் இந்தியா மற்றும் வெளிநாட்டு பேலோடுகள் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் தனியார் துறையின் புதிய காலத்தை தொடங்கக்கூடிய ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விக்ரம்-1 என்பது பல கட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டாக பார்க்கப்படுகிறது. இது சாலிடு மற்றும் லிக்யூட் ஃபியூல் தொழில்நுட்பங்களை இணைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் ஏவுதல் ஒரு சோதனை முயற்சியாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ராக்கெட்டினுடைய செயல்திறன் என்னவாக இருக்கிறது, வழிநடத்தும் அமைப்புகள் மற்றும் ஸ்டேஜ் செப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய பிரிப்பு நிகழ்ச்சிகள். இந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.